நாசருதீன் ஹோஜா அப்படின்னு ஒரு ஞானி, துருக்கி அதிகாரி ஒருத்தர் அவரை விருந்துக்காக அழைச்சிருந்தார். அதிகாரி வீடு நெடுந்தொலைவில் இருந்ததால கழுத மீறி ஏறி பயணமும் செஞ்சாரு நாசருதீன். அதிகாரி வீட்டை அடைஞ்ச போது ரொம்பவே களைப்பா காணப்பட்டார். உடையுமே ரொம்பவே அழுக்கா இருந்தது. அதிகாரிக்கு ஞானிய அடையாளமே தெரியவே இல்லை. வீட்டு வாசல்ல தன்னை அறிமுகம் செய்து கொள்வதற்கு முன்னாடியே அந்த அதிகாரி, பிச்சைக்காரங்களுக்கு இங்க இடம் இல்ல, போ அப்படின்னு கடுமையா கூறி அனுப்பிட்டாரு. நாசருதீன் அவரை பார்த்து யோசிச்சாரு. அவர் அப்போ மாற்று உடையும் கொண்டு வந்திருந்தார். கொஞ்ச தூரம் வெளியே போயிட்டு அந்த உடையை மாத்திக்கிட்டு அமக்களமா திரும்ப வந்தார். அப்போ அதிகாரி நாசருதீனை நல்லாவே வரவேற்றாரு. நல்லா பேசினார். பல்சுவையா உணவுமே பரிமாறப்பட்டது. ஒரு சூப்பு கிண்ணத்தை எடுத்து தன்னோட சட்டப்பைக்குள்ள ஊற்றினார். சில கறி வறுவல் துண்டுகளை தலப்பாகைக்குள்ள போட்டு திணிச்சார். தான் அணிந்திருந்த அங்கியின் கீழ்ப்பகுதியில புல்லால் இருந்த தட்டில் போடும்படி செய்தார். அங்கேயே தின்னு தின்னு அப்படின்னு சொன்னாரு. அனைவருமே அதிசயித்து போனாங்க. அதிகாரிக்கோ பயங்கர கோபம் தலைக்கேறிச்சு. என்ன செய்றீங்க அப்படின்னு கோபத்தோட கேட்டாங்க. அதற்கு அந்த ஞானி சாந்தமாக, சற்று நேரத்துக்கு முன்னாடி தாங்கள் உபசரித்தது என்ன இல்ல, என்னோட ஆடைகளை தான். எனவே அவற்றிற்கு உணவை ஊட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மறுமொழி பகிர்ந்தாரு நாசருதீன். அதிகாரியும் தன்னுடைய தவறை உணர்ந்தாரு. ஒருவரோட தோற்றத்தை வைத்து அவரை கிண்டல் அடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே மோசமான செயல். அது அவர்களை ரொம்பவே காயப்படுத்தும். மற்றும் யாரையுமே ஏளனமாக பார்ப்பது, பேசுவது தவறுதான்.